ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய யோசனைகள், உன்னுடைய நினைப்புகள் எல்லாம் எங்கு இருக்கிறது? உனக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, என்னென்ன விஷயம் தேவைப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். எதை நீ மனதுக்குள் போட்டு புழுங்கிக் கொண்டு இருக்கிறாய், மனதுக்குள் போட்டு கவலையோடு இருக்கிறாய் என்பது நிச்சயமாக எனக்கும் தெரியும். நீ நினைக்கிறாய், என்னுடைய மனதில் இருக்கும் பயத்தை, என்னுடைய மனதில் இருக்கும் கலக்கத்தை சொல்ல இங்கு யாரும் இல்லை. அப்படியே சொன்னாலும் எல்லோருக்கும் என்னுடைய மனநிலைமையோ புரியுமா என்று கேட்டால் தெரியவில்லை. மற்றவர்கள் செய்வது எல்லாம் சரி என்பார்கள். அதுவே நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன், இது எனக்கு பிடிக்கும், இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டேன், எல்லோருக்கும் என்னை பிடிக்காமல் போய்விடும். என்னுடைய கருத்துக்களை கேட்பதற்கு இங்கு ஆட்கள் இல்லை. நானும் எப்பொழுதும் மற்றவருடைய கருத்துக்களை கேட்பேன். ஆனால் மற்றவர்கள் என்னுடைய கருத்துக்களை கேட்க தயாராகவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நான் படும் பாடு இங்கு யாருக்கு புரியவே இல்லை என்று நீ நினைக்கிறாய். மனிதர்களுக்கு வேண்டுமானால் உன்னுடைய மனநிலைமையானது புரியாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு நீ எந்த அளவுக்கு மனதுக்குள் சித்திரவதையை அனுபவிக்கிறாய் என்பது தெரியும். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு சந்தோஷத்தை அடைய போகிறாய் என்பதும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீ நினைக்கிறாய், சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது யாருமே இல்லை, நம்முடைய வாழ்க்கையானது அவ்வளவுதான் என்று. ஆனால் நான் உன்னுடைய எதிர்காலத்தை வைத்து சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையோ முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் துவக்கங்களும் இருக்கிறது. உனக்கு தேவைகளும் இனிமேல் தான் எல்லாமே கிடைக்க போகிறது. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. எதுவும் தீர்வுகள் அல்ல, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான், நஷ்டம்தான் என்று கொண்டு நினைக்காது. அதெல்லாம் தவறான ஒன்று. நிறைய சமயத்தில், நிறைய நேரத்தில் என்னென்னலாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ எல்லா விஷயத்திற்கும் நான் துணை இருப்பேன். அலட்சியங்களோ அவமானங்களோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் வேண்டாம். அலட்சியப்படாது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை அலட்சியமாக நினைக்காது. ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, இதை செய் அதை செய் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை அவமானமாக, ஓ இதுவா, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எதையும் அலட்சியமா நினைக்காது. காலம் நிச்சயமாகவே உன்னுடைய பக்கம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ நிறைய நேரத்தில் அலட்சியமாக சில விஷயங்களை விட்டதினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளையோ நீ சந்திக்கிறாய். நானோ உனக்கு சொல்வேன், ஒரு முறை ஒரு விஷயத்தை நீ அலட்சியமாக விட்டால் அது பின்னாடி உனக்கு அதிகமான ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும், உனக்கு அதிகமான நஷ்டங்களை தான் கொடுக்கும். எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயத்தை அப்படியே விடுவதனால் அது உனக்கு நல்ல விஷயமாக தராது என்று. ஆனால் இங்கு எத்தனை பேர்கள் தெய்வத்துடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்? ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை விட்டு விடுகிறீர்கள். அதற்கு பிறகு ஐயோ இந்த விஷயம் நடக்கலையே, அந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு அடிச்சுக்கிறதுனாலயோ இல்ல மனசால கவலைப்படுறதுனாலயோ என்ன ஆக போது? உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்பான விஷயங்களுக்கும் கூடிய விரைவிலேயே ஒரு நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். என்னென்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளும் நிச்சயமாகவே உன்னை விட்டு போகும். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும் என்று சொல்வதற்கு ஒன்றுமே அல்ல. நீ நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல் என்ன செய்ய போகிறாய், என்ன விஷயங்களை செய்ய போகிறாய், அவ்வளவுதானோ, உன்னுடைய வாழ்க்கை முடிந்ததோ என்றென்றெல்லாம் ஏதேதோ பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள். சொல்லவே முடியாத அளவுக்கு, வெளியில் உன்னால் சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. உன்னை காயப்படுத்துவதற்கு என்னிடம் ஒன்றுமே அல்ல. ஏனென்றால் மற்றவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்க போகிறது என்பது தெரியாது.
ஆனால் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி கஷ்டப்படுத்துவேன்? நீயே சொல் பார்க்கலாம். நான் உன்னை எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் இல்லை. சந்தோஷம் என்பது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. அதையெல்லாம் நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். நிறைய நிறைய கனவுகள், நிறைய நிறைய ஆசைகளோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இந்த ஒரு விஷயம் நல்லதா நடக்கணும், அந்த ஒரு விஷயம் நல்லதா நடக்கணும். நீ எதெல்லாம் இதுவரைக்கும் நினைச்சு திட்டம் போட்டு ஒவ்வொன்னையும் உன் வாழ்க்கையில வச்சிருக்கியோ அது அத்தனையும் உன் வாழ்க்கையில படிப்படியா நடக்குமே தவிர ஒரு விஷயம் கூட நடக்காது. இது இப்படி போயிடும் அப்படி போயிடும் அப்படிங்கிறதுக்கு வெளியே சிறப்பா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, பிடிச்சவங்களோட இருப்ப, உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு காலம் முழுக்க வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற உன்னோட நீ என்னைக்குமே செழிப்பா இருப்ப அப்படின்னு இந்த சாயோ உன்னுடைய வாழ்க்கையில சத்தியம் செஞ்சு தரேன். எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க நீங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழ வச்சு உங்களை ஒரு கவலைப்பட வச்சு நான் பாக்குறேன் அப்படின்னா நான் உன்னுடைய உண்மையான ஒரு தெய்வமா இருக்க முடியுமா? இது எல்லாம் கர்ம வினை. கூடிய விரைவில் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஓரிரு நாளில் உன்னுடைய வாழ்வில் சரசர சரசரன்னு எல்லாமே நல்லதான் நடக்க ஆரம்பிக்கும். ஒண்ணு கூட உன் வாழ்க்கையில இது இப்படி நடக்காது, இது இப்படி நடக்கும், இது இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில சாபம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. எல்லாமே திருப்தியா நடக்கும். இது எல்லாமே மத்தவங்களை புரிய வைக்கவும் நீ யாரு அப்படின்னு உன்னை தெரிய வைக்கவும் தான் நடக்குதே தவிர மத்தபடி எந்த ஒரு தப்புமே இல்லை. சுதாரிப்பா இரு, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. 4 பேத்துக்கு மத்தியில இப்படி எல்லாம் வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்பயுமே யதார்த்தமா இருந்து எதையும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? அப்பதான் நல்லது நினைக்கும். நான் எல்லாமே உன் காதுக்கு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னா அது நல்லதுக்கா மட்டும்தான் இருக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு துரோகம் செய்வது தவறு தானே, முற்றிலும் தவறான ஒரு விஷயம் தானே. நம்பிக்கை தான் ஒருவனுடைய வாழ்க்கையே. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு அழகான விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று வாழ்க்கை அழகா இருக்கணும் எல்லாருக்கும், இன்னொன்று தொழில் அழகா இருக்கணும், இன்னொன்று வரக்கூடிய வருமானம் நிலையான ஒரு அழகான ஒரு செழிப்பை கொடுக்கணும். புரிஞ்சுதா? இப்படிதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த எல்லாமே உனக்கு கிடைக்க இந்த சாயை உனக்கு ஆசீர்வாதம் செய்து தருகிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.